சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். ராமசுப்ரமணியம் சார், சார் இப்படி ஒரு கடவுளின் பெயரால் ஒரு பக்தர்கள் மாநாட்டை நாங்கள் ஏற்கனவேவும் இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் சார். நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக தான் நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன் சார். இப்படி ஒரு பக்தர்கள் பெயரில் ஒரு மாநாடு இதற்கு முன்பாக நடத்தப்பட்டது உண்டா சார் தமிழ்நாட்டில்? இல்லை ஹிந்து அமைப்புகள் நடத்தியிருக்கா சார்? நான் மறைந்த உயர்திரு ராமகோபாலன் அவர்களோட மிக நெருங்கிய தொடர்பு உடையவனாக இருந்தேன். சரி. அவர் இறக்கும் வரை அவரோட மிகப்பெரிய தொடர்பு. சரி. அதை தாண்டி எனக்கும் இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுக்கும் RSS அவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு இணக்கமான ஒரு நட்பு இருக்கின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். தயவு செஞ்சு சார். ஆகவே இப்ப இந்து முன்னணியினுடைய சில இந்த வருடம் இது கூட்டங்கள் இது இப்போ நடக்கிறது போல ஐ திங்க் ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு நடக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான இஷ்யூ எடுத்துட்டு ஒரு மீட்டிங் போடுவாங்க, கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. அது 1-2 நான் கலந்து கொண்டிருக்கின்றேன். அந்த ரிக்வஸ்ட் ஆஃப் அந்த இன்விடேஷன் ஆஃப் கோபால்ஜி நான் அதெல்லாம் கலந்துட்டு இருக்கேன். சரி. அதனால இது ஒன்றும் புதிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் கிடையாது. இது தொன்று தொட்டு நடக்கின்ற ஒரு பாரம்பரியமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கின்றேன். அந்த இந்து முன்னணி முக்கியமான சில அம்சங்கள் எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோயில்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அப்படிங்கலாம் பேசிட்டு அரசே ஆலயத்தை விட்டு வெளியேறு அப்படிங்கிற கோஷமா இருக்கும். அதாவது அரசாங்கம் ஆலயத்துல இருக்கக்கூடாது, அது அவங்களுக்கு யாராவது அந்த முக்கியமான ஊர்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டு அரசாங்கம் அதை விட்டு வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி கோஷத்தை வைப்பார்கள். அது போன்ற கோஷத்தை நானும் வைத்தவன் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனால் இப்ப நடக்கின்றதை பார்த்தா, ஆனால் நான் இந்த HRNC அதுல ஒரு மெம்பராக ஆன பிறகு அது உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்பொழுது அரசாங்கம் கோயிலை விட்டு வெளியேறுவது என்பது சரியான முடிவு அல்ல அப்படிங்கிறது நான் நன்றாக உணர்கின்றேன். ஏனென்றால் அரசாங்கம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு முக்கியமான பவர்ஃபுல் ஒரு ஆர்கனைசேஷன் கோயில்கள் எல்லாம் பாதுகாப்பதற்கு இல்லை என்றால் தனித்தனியான ஆட்கள்கிட்ட முன்னாடி எல்லாம் இருந்தது போல கொடுத்துறாங்க. அவங்க மிகப்பெரிய அளவுக்கு சூறையாடிடுவாங்க. அந்த கோயில்களுடைய சொத்துக்கள் போன்றவர்கள் எல்லாம் சூறையாடிடுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகம், அது அவங்களுடைய தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடும் என்பதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அதனால அரசாங்கம் ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்பதுக்கு என்னுடைய கருத்து இப்பொழுது மாறுபடுகின்றது. இன்னைக்கு அது ஒரு புறமாக இருக்கட்டும். இன்னைக்கு இந்த இஷ்யூ பாத்தீங்கன்னா, இப்ப கருப்பர் கூட்டம் எனக்கு முன்னாடி பேசின ஒரு நண்பர் சொன்னார், கருப்பர் கூட்டத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன சம்பந்தம்? நீங்க குறிப்பிட்டது போல அவரை குண்டர் சட்டத்துல போட்டதுங்க ADMK. ஆனால் அதற்கு பிறகு அவர் வெளியில வந்துட்டாங்க நம்ம கேள்விப்படுகின்றோம். ஆனால் அந்த கருப்பர் கூட்டத்தை வச்சுட்டு எப்படி அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா ஓடி வெற்றிவேல் வீரர் இந்த முழக்கமே இவங்க தான் என்ன கொடுத்தா மாதிரி பேசுவது என்பது வியப்பாக இருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிறது இது முருகன் கோயில்ல எல்லா இடத்துலையும் ஒலிக்கின்ற ஒரு முழக்கம். அது ஏதோ இவங்க தான் இந்து முன்னணியோ அல்லது இந்து இயக்கங்களோ தான் இதெல்லாம் நம்ம கொடுத்துன்னு சொன்னாங்கன்னா இது நகைப்பிற்கு உரிய சமாச்சாரம். இன்னும் சொல்ல போனால் பாத்தீங்கன்னா, இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு படம் வந்தது. அதுல சண்டை போடுறதுக்கு முன்னாடியே வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற முழக்கம் டெஃபினட்டா இருக்கும். அதே போல நம்முடைய நாட்டுல தமிழ் மக்களுடைய அந்த ஆர்மி இருக்கே, அதனுடைய முழக்கமும் வெற்றிவேல் வீரவேல்ங்கிற மாதிரி இருக்கும். ஆகவே இது இன்னும் புதுசு கிடையாது. இதை இன்னும் நாங்க தான் இந்த சப்ளை பண்றோம், இந்த முழக்கங்களை கூட நாங்க தான் சப்ளை பண்றோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பேசுவது என்பது ரொம்ப விந்தையான சமாச்சாரம். அப்ப நாங்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, இவங்க தான் ஏதோ நமக்கு இப்ப புதுசாக கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்று. அது அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இது ஒரு நாத்திக அரசுன்னு. என்ன நாத்திக அரசு என்ன பண்ணாங்க? இன்ஃபேக்ட் இந்த அரசாங்கத்தை போல ஏராளமான இந்து மக்களுக்கு நன்மை செய்கின்ற அரசை நீங்க பார்க்கவே முடியாது. நான் இந்த பழனியில நடந்த கான்ஃபரன்ஸை நான் முழுமையாக அட்டன் பண்ணினோம். அதுல பாத்தீங்கன்னா, இது யார் இனாகரேட் பண்ணினார்னா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். அவர் தான் அதை இனாகரேட் பண்றார். அதுல முருக பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாநாடு என்பது ஆகிய
அனைத்துலக தமிழ் மக்களுடைய முருக பக்தருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த மாநாடு நடைபெறுகின்றது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னார். ஒழிய ஒரு ஒரு வார்த்தை கூட அரசியலே அவர் பேசல அப்படிங்கிறத நமக்கு கவனிக்கணும். அதெல்லாம் இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்ற, யார் வேணாலும் பார்க்கலாம். அதே போல திரு சேகர் பாபு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், அவர் பம்பரம் போற ஒரு 7-8 மாசம் கடுமையாக உழைச்சு எல்லா ஆன்மீக தலைவர்களையும் கூப்பிட்டு, எல்லா ஆன்மீக அன்பர்களையும் கூப்பிட்டு, அரசாங்க மிஷினரியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி எப்படி இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவது அப்படிங்கறது அவர்கிட்ட கத்துக்கணும் சார். சரி, இன்னும் ஒரு மெய்வரத்தம் பாரார் கண் துஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அவர் தான். ஆனால் அவரை தன்னை முன்னிலைப்படுத்திக்கவே இல்லை. அந்த கான்ஃபரன்ஸ் போது மாநாட்டுல தன்னை முன்னிறுத்தவே இல்லை. அவர் ஏதோ எய்தாப்புல இருந்தார், நடக்கின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தாரே அல்லாமல் ஒரு வார்த்தை கூட அரசியல் அவர் பேசவே இல்லை. அவருடைய பேச்சு கூட கிடையாது. ஓகே. சோ இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த மதுரை பழனியில நடந்த முருக பக்தர்கள் மாநாடு போல முத்தமிழ் முருகன் மாநாடு. அதுல முத்தமிழ்னா என்ன, இயல், இசை, நாடகம் மூன்றுமே இருந்தது. மூன்றுத்திலையும் பல பேர் பாடுறாங்க, அப்படியே மெய் சிலிர்த்து போகின்றது அப்படிப்பட்ட பாடல்கள். அதே மாதிரி நாடகங்கள்லாம் நடந்தது, அதெல்லாம் அவ்வளவு அற்புதமாக நடந்தது. அதே போல பேசியவர்கள் அற்புதமாக பேசினார்கள். அதே போல கருத்தரங்கம் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. நிறைய ஆய்வு கட்டுரைகளை உலகத்தில் இருக்கக்கூடிய விற்பனர்கள் எல்லாம் உண்மையான முரு பக்தர்கள் எல்லாம் சமர்ப்பித்தார்கள். அதெல்லாம் ரொம்ப எல்லாருமே மிக சிறப்பாக வரவேற்றார்கள். அதனுடைய கண்டென்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தனியாக ஒரு புத்தகமாவே இருக்கு. அதெல்லாம் பெரிய ரிசர்ச் ஒர்க்குக்கு அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்கா நம்ம பார்க்கலாம். ஆகவே இப்படி ரொம்ப சிறப்பாக எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு, எல்லா மடாதிபதிகளையும் கூப்பிட்டு எல்லாரையும் வரவழைச்சு மிக சிறப்பாக நடந்து ஒரு 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 பர்சன்டேஜ் கூட அரசியலே கலக்காத அற்புதமான ஒரு நிகழ்வு என்பது அது. அது போல இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் செய்கின்ற இந்த இந்து சமய பணி என்பது போல யாராலையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நான் 1962 அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றவர். அதனால எனக்கு நன்றாகவே தெரியும். அரசியல்ல இவரை போல ஒரு வாராது வந்த மாமணியாக சேகர் பாபு இருக்கு. அவரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அவருக்கு எல்லா கோயில்ல பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. சட்டத்தை பத்தி தெரிந்து கொண்டிருக்கின்றார். ஒரு கோயிலை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா உடனே மட ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுல அவர் ஒரு விருப்பந்தர். ஆகவே எத்தனை திருக்கோயில்களுக்கு குடமுழுக்காக இருக்கட்டும், சரி, புது புது கோயில்களுக்கு அந்த தேர் இருக்க அதெல்லாம் செப்பனிட்டு அதெல்லாம் கொண்டு வந்ததாக இருக்கட்டும். அப்புறம் ஓதுவார்களுக்கு உதவி, அதே மாதிரி வேதங்களுக்கு வேத பண்டிட்டு எல்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு உதவி, இப்படி ஏராளமான வகையிலே இந்த அரசாங்கமானது அறநிலையத்துறை மூலமாக மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இதற்கு ஈக்குவலா ஒரு ஈடு இணையற்ற ஒரு அற்புதமான பணிகளை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம். சரி, ஆகவே இந்து சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது இந்த அரசாங்கத்தினாலதான். எந்த ஆஸ்பெக்ட்லயும் நான் பேச தயாரா இருக்கேன். ஆகவே இதோ போகிற நான் பேசுறது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஆகவே இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாட்டை கடுமையாக விமர்சிக்கிறாரே சார் அமைச்சர். ஆமா சார், அவர் பண்ணினதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? என்ன வித்தியாசம்? நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பர்சன்டேஜ் கூட அரசியலே கலக்காமல் முழுமையாக ஆன்மீக செல்வர்கள், ஆன்மீகத்துல தலைப்பவர்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களை கொண்டே நடத்தினத மாநாடு என்பது ஒண்ணு. இரண்டாவதாக இது அரசியல். நான் கேட்கிறேன், பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் தெரியும், அந்த இந்து முன்னணி ஏதாவது கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமாக இருக்கக்கூடிய சில தலைவர்கள்லாம் இன்வைட் பண்ணுவாங்க, அவங்களும் வருவாங்க, கலந்து கொள்வார்கள், இது ஒரு சில விஷயம் நேரத்துல பேசுவார்கள். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இதை கையில் எழுதுன்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திரு அமித்ஷா அவர்கள் சொல்லுகின்றார், நீங்கெல்லாம் இந்த கோயிலை திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலைன்னு மாற்றி இருக்கிறார்கள் இந்த திராவிட முன்னேற்ற. இது எவ்வளவு பெரிய அவாண்டமான பேச்சு, எவ்வளவு பெரிய பொய் இது. எங்க சார் சிக்கந்தர் மலைன்னு
சொன்னாங்களா? யாரு சொன்னாங்க? நம்ம திருப்பரங்குன்றம் முருகனுக்கு இருக்கக்கூடிய இடம். அங்க வந்து சிவபெருமானுக்கும் இடம் இருக்கு. அந்த சிக்கந்தர் அப்படிங்கிறது 1931 நினைக்கிறேன். அந்த மாதிரி பிரைவி கவுன்சில் அது அந்த 3 பேருக்குமே இடம் கொடுத்துருக்கு. ஆகவே அந்த சிக்கந்தர் சமாதியை தூக்கி போட்டிருக்கேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து வெல் செட்டில்டு இஷ்யூ பேக் இன் 1931. ஆகவே அது அந்த யார் சொன்னாங்க? எனக்கு இது வரைக்கும் திடீர்னு குண்டை தூக்கி போடுற மாதிரி சிக்கந்தர் மலைன்னு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்றது அப்படின்னு சொன்னா இது வந்து அவாண்டமான ஒரு பேச்சாக இருக்குது. பொய், அடிப்படையாக ஆதாரமற்ற ஒரு பொய்யாக இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் நாம வந்து பார்த்து கொண்டு இவங்க வந்து அரசியல் செய்யல, ஆன்மீகத்தை பரப்புறாங்க. என்ன ஆன்மீகத்தை பரப்புறாங்க? ஓகே சார். என்ன எனக்கு என்ன கேக்குறேன் சார், இந்த நாட்டுக்கு இந்த பூமிங்கிறது ஆன்மீக பூமி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் ஆன்மீகம் இல்ல, அப்படியே இது வந்து வேணும்னே திசை திருப்பி இது வந்து ஆன்மீகத்துக்கு விரோதமான ஒரு கட்சி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பது ஒரு அபாண்டமான பேச்சாகவே இருக்கின்றது. இந்த அரசாங்கத்தை போல தாம் இந்து மக்களுக்கு இந்து சமயத்திற்கு அற்புதமான செயலாக்கங்களை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி என்பது இதுவரைக்கும் நான் பார்த்தேன். நான் தான் சொன்னாங்க 1962 நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆகவே இது வந்து பொய்யும் புரட்டும் வந்து நீங்க பண்ணிட்டு எங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல, அது நான் கோர்ட்டு தான் பர்மிஷன் கொடுத்துருக்கேன். நீங்க ரெகுலேட் பண்றது சில கண்டிஷன்ஸ் போட தான் போடுவாங்க. அதுல என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க அது ஒண்ணுமே நான் சொல்றதுதான் சட்டம், அதுக்கெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க சார். அதனால இது வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருப்பது மிக சரியானது. கோர்ட் சரியான டைரக்ஷன்ஸ் கொடுத்து கொண்டிருக்கு. அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு இந்த அரசாங்கத்திற்கு அரசியல் லாபத்துக்கு வரக்கூடிய தேர்தலுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவது என்பது தகாத ஒரு முறையற்ற செயல். இதுவே ஆன்மீகத்துக்கு விரோதமான ஒரு செயலாக நான் பார்க்கிறேன். ஓகே சார். ராமசுப்ரமணியம் சார் வணக்கம். டைம் நமக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கு. அதனால சார் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க சார். ஒரு இந்த பர்டிகுலரா இந்த ஒரு தெய்வத்துக்கான பக்தர் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்காக பெயரை மையப்படுத்தி ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் சார். சிவபெருமானை வணங்குபவர்களும் முருகனை வணங்குவார்கள் சார். நீங்க மாரியம்மன் கோவிலுக்கு போறவங்களும் வணங்குவாங்க, சிறு தெய்வங்களை வணங்கக்கூடியவர்களும் முருகனை வணங்குவார்கள் சார். இப்போ இந்த பக்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் தெய்வத்தின் பெயரில் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் சார். எப்படி சார் இவங்க இந்த பக்தர்கள் எப்படி சார் சூஸ் பண்ணுவாங்க? எங்களுக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அவங்க வந்து நடத்திட்டு போட்டோம் சார். அதனால வந்து முருக பக்தர்கள் மாநாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அனைத்து உலக முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தணும் போகும்பொழுது இந்துக்கள் வந்து ஒரு முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால நான் ஒன்றும் தவறு என்று சொல்லவே மாட்டேன். அதே சமயத்துல இந்த பக்தி என்ற பெயரில் அரசியல் செய்யாதீர்கள் என்பதுதான். நான் முன்னாடியே என்னுடைய குறிப்பிட்டது போல சிக்கந்தர் தர்கான்னு யார் சார் சொன்னாங்க? புதுசா ஏதோ கலைப்பு விட வேண்டியது வேணும்னு இந்த மாதிரி பொய்யான தகவல்களை சொல்லி அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். சரி, கருப்பர் கூட்டம் அது வந்து அந்த பிரச்சனை உருவாக்கின இந்த கந்தர் சஷ்டி கவசத்தை கேவலமா பேசினாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து ஏடிஎம்கே பீரியட்ல அவங்களே உள்ள பிடிச்சு போட்டாங்க. அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலயும் சொல்லுங்க கந்தர் சஷ்டி கவசத்தை சொல்லுங்கன்னு எல்லாரும் தான் சொன்னோம். எல்லாம் நானும் தான் சொன்னேன். அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன். இது இவங்க சொன்னதுனால நம்ம கந்தர் சஷ்டி கவசங்கள்லாம் தெரியாது இல்லை. எனக்கு எத்தனையோ காலமா தெரியும். என்ன போன்றவர்கள் எத்தனையோ பேருக்கு கந்தர் சஷ்டி கவசம் மனப்பாடமாக தெரியும். அதே போல திருப்பரங்குன்றம் முதல் 6 படை வீடுகள் வரை சார் யாத்திரை போனாரு முருகன். அதைத்தான் அடுத்து நான் சொல்றேன். திருத்தணி அந்த வந்து அடுத்தது என்ன முயற்சி எடுத்தாங்கன்னா கந்தர் சஷ்டி கவசத்தை வச்சிருந்து அடுத்தது வேல் யாத்திரைன்னு ஒண்ணு சார். அதை விட நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புறேன், அவரு போன தேதி வந்து ரொம்ப முக்கியமானது சார். திரு எல் முருகன் போனது அதாவது நவம்பர் 6 முதல் டிசம்பர் 6 வரை போனார் சார். அந்த தேதியெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. 1 மாதம் பயணப்பட்டார் சார். கொரோனா காலகட்டத்தில் சார். அது வந்து பீக்ல இருந்த நேரத்தில் நடத்தப்பட்ட யாத்திரை சார் அது. எக்ஸாக்ட்லி. ஆனா அது அந்த சமயத்துல ஏடிஎம்கேவோட நல்ல தொடர்பு இருந்தாலும் கூட, அவங்களோட கூட்டணி இருந்தாலும் கூட
திரு இபிஎஸ் அவர்கள் அந்த கான்ஃபரன்ஸ் வந்து வெற்றி பெற வர மாதிரி எல்லாம் அவர் ஒன்றும் பண்ணவே இல்லை. அவர் ரொம்ப தன் கடமையை சரியா தான் செஞ்சாங்க. அந்த வேலை தூக்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டும் ஓடினாங்க. என்ன பலன் கிடைச்சது? அப்ப அதுவும் அரசியலுக்காக தான். அவங்களுக்கு என்ன பெரிய ஆன்மீகத்துல பெரிய ஆன்மீக செல்வர்கள் அவங்க ஒண்ணும் கிடையாது. இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு பார்த்தாங்க. அதுக்காக என்னத்தையோ அது ஒரு முட்டாள்தனமான ஒரு வேல் யாத்திரை. அதாவது எங்க ஆரம்பிச்சாங்க? திருத்தணியில ஆரம்பிச்சு திருச்செந்தூர்ல முடிக்கிறாங்களா? அது திருத்தணினா சண்டை போட்டு அப்படியே அமைதியாக இருக்கக்கூடிய இடங்கிறது திருத்தணி, சண்டை போட்ட இடங்கிறது திருச்செந்தூர். ஸோ அமைதியான இடத்துல இருந்து புறப்பட்டு சண்டை போட்ட இடத்துக்கு அவங்க போய் சேர்றாங்கன்னா அது கூட எப்படி அந்த 6 படை வீட்டுல எப்படி நம்ம போறதுங்கிறது கூட அவங்களுக்கு அடிப்படையாக தெரியல. ரெண்டாவதாக இந்த விழால வேலை வச்சு கும்பிடுன்றாங்க சார். வேலை வச்சு கும்பிடுறதுங்கெல்லாம் வழக்கமே கிடையாது. இன்ஃபேக்ட் வேலை வச்சு முருகனோட வச்சுதான் வேலை வச்சு, இது நான் சொல்லல. இந்த பிஜேபியில இந்த அறிஞர் குழுன்னு ஒண்ணு இருக்கு, அதனுடைய இந்த ஷெல்லின்னு அவர் சொல்றார், தனியாலாம் பண்ணக்கூடாது, அது பெரிய பிரச்சனையாகும், முருகனோட சேர்த்து செய்யுங்க. அந்த அனதர் பாயிண்ட் அதுக்கெல்லாம் அபிஷேகம் எல்லாம் பண்ணும்பொழுது கடைசியில அதுல வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை நீங்க சொல்லி வைக்கணும், இல்லைன்னா அது வந்து ஒரு விபரீதமான முடிவை கொடுத்துரும். ஏனென்றால் அது வந்து ஒரு ஆயுதமாக மாறிவிடும். இதெல்லாம் தெரியாம யாராவது ஏடா கூடமாக இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வேலை வச்சு பூஜை பண்றேன்னு சொல்லிட்டு அந்த எலுமிச்சம்பழம்லாம் வச்சு சொருகாம பண்ணினாங்கன்னு யார் பண்றாங்கன்னு அவங்களுக்கே மிகப்பெரிய கெடுதல்லாம் வந்து முடியுது. நான் சொல்லல சார், ரொம்ப அழகாக அந்த ஷெல்லிங்கிறவர் சொல்றார். அது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாதுங்கிறதெல்லாம் பத்தி ரொம்ப தெளிவாக அவர் பேசுகின்றார். ஆகவே மக்களை வந்து திசை திருப்பி தவறான பாதையில எடுத்துட்டு போய் இன்னும் இவங்களுக்கு தான் இந்த பால் காவடி பன்னீர் காவடி எல்லாம் இன்னும் இன்னைக்குதான் நடக்கிற மாதிரியும் இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாதுங்கிற மாதிரி அதே கமான் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எத்தனையோ காலமா நடந்துட்டு இருக்கு, நானும் பார்த்துட்டு இருக்கேன். பால் காவடியும் பன்னீர் காவடியும் புஷ்ப காவடியும் எல்லாத்தையும் முருகனுக்கு முன்னாடி எல்லா திருக்கோயில்களையும் நடந்துதான் இருக்கு. ஆகவே இவங்கதான் என்ன புதுசா சொல்லி விடுற மாதிரி ஆரம்பிக்கிறது கரெக்ட் தான். இது வடநாட்டுக்கு அதுக்கும் பதில் சொல்றேன். நீங்க ராமாயண காலத்திலேயே ராமருக்கு எதிராக கடவுளும் கிடையாது, அப்பாவும் கிடையாது, பெரியவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரமாட்டான், கடவுளும் கிடையாது, ரிஷிகளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி யார் சொன்னார்னா ஜாபாலிங்கிற ஒரு பெரிய முனிவர், ரொம்ப கற்றறிந்த மிகப்பெரிய முனிவர். அந்த காலத்திலேயே நாஸ்திகம் என்பது இருந்திருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ராமாயணத்தை போய் பார்க்க சொல்லுங்க நண்பர்கள் எல்லாம். ஆகவே இந்த ஆஸ்திகம்னு ஒண்ணு பக்கம் இருக்குன்னா நாஸ்திகமும் இருந்திருக்கு. ராமன்ட்ட ரொம்ப அழகா ராமன் கடைசியா அதுக்கெல்லாம் ஆன்சர் ஒன்னொன்னுக்கும் கொடுக்குறோம். ஆகவே அதெல்லாம் படிச்சு பார்க்கணும். சும்மா ஏதோ ஏடி போட்டியா பேசுறேங்கிறதெல்லாம் கூடாது, அதெல்லாம் வந்து பலமா தராது. ஆகவே என்னுடைய பாயிண்ட் என்னன்னா இந்த இந்த வேல் பூஜைன்னு இவெல்லாம் பண்ண சொல்லி எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஏன்னா மக்களுக்கு விஷயம் தெரியாதவங்க வேலை வச்சுன்னு பூஜை பண்றாங்கன்னா அவங்களுக்கே விபரீதமான விளைவுகள்லாம் ஏற்பட்டதுன்னா அது இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க பாட்டு ஏதாவது சொல்லிட்டு போடுவாங்க. ஆகவே இது வந்து கருப்பர் கூட்டம் இட் வாஸ் வெரி பிக் ஃபெயிலியர், அந்த இஷ்யூ எடுத்தது. அடுத்தது வேல் யாத்திரை வாஸ் வெரி பிக் ஃபெயிலியர். அடுத்தது மூணாவதாக இதை எடுத்து இந்த சிக்கந்தர் மலைன்னு சொன்னதா புர்டா விடுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பானது. அதாவது மக்கள்கிட்ட தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு அதனால விளைவுகள் விபரீதமாக வரக்கூடியது, அரசியல் செய்வது என்பதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது. ஆன்மீகங்கிறது அவனுக்கு தனிப்பட்ட விஷயம். அது அதை கொண்டு போய் நீங்க எல்லாரும் இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு முருகனை தான் எல்லாரும் கும்பிடணும் கிடையாது. அவருக்கு யாரோ சொன்னார் கௌமாரம்னு, சில பேர் கௌமாரத்தை சொல்லுவாங்க, சில பேர் அதே மாதிரி கணபதியம் கணபதியை கும்பிடுவான், சிவனை கும்பிடுவான், விஷ்ணு கும்பிடுவான். இது அவங்களுக்கு யாருக்கு எது வேணுமோ அதை செஞ்சுன்னு போறாங்க. நீங்க இது இப்படிதான் பண்ணணும்னு சொல்லிட்டு தயவு செய்து தனிமனித உரிமைகள் எல்லாம் பறிக்கிற மாதிரி இதெல்லாம் செய்யாதீங்க. இது வந்து அரசியல் செய்வது என்பது அநாகரிக நம்ம மட்டுமல்ல, இந்த நல்ல ஒரு நாடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய கெடுதலை தான் உண்டாக்கும்.